வந்து இந்த மாதிரி இருக்கு, ஒழுக்குன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நம்ம விளக்கி வைக்கிற பாத்திரத்துல இருந்து இங்க தண்ணி வடியுமா, தண்ணி வடிஞ்சா இங்கெல்லாம் வடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இந்த அடுப்பு மேடையில வடியல, அப்ப அந்த அளவுக்கு வடியல. இருந்தாலும் கீழே வந்து நமக்கு வந்து தண்ணி நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த பாத்திரங்கள்லாம் சரியா காயாது, ஈரமா தான் இருக்கும். நமக்கு இதுலயே கவுத்தி வச்சு நல்லா காஞ்சிடணும்னா அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இது வந்து பெரிய டப்பு தான். வந்து நம்ம துணி அலசலாம் இது பண்ணலாம். நம்ம மிஷின்ல போடுறதுனால நம்ம இப்பெல்லாம் எங்க துணிலாம் அலசுறது இல்ல. இது வாங்கினதுல இருந்து சும்மா தானே இருக்கு. நம்ம இந்த இதுல பாத்திரம் கவுத்தி வச்சாலும் இதுலயே தண்ணி வடிஞ்சிரும், நம்ம எடுத்து அடுக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். எனக்கு இருந்தாலுமே வந்து இதுலயும் வந்து எப்படின்னா தண்ணி கிடக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பாத்திரத்துல அடியில் உள்ள பாத்திரத்துல அப்புறம் அப்படியே தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஒரு மாதிரி காஞ்ச ஒரு எஃபெக்ட் வர மாட்டேங்குது. அதனால நான் தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுல என்ன பண்ணிடுறேன்னா, நான் கவுத்தினேன்ல அந்த தண்ணி வந்து நமக்கு கீழே வடிஞ்சு நமக்கு ஃபுல்லா வடியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா, பாத்தீங்களா இப்ப நான் அந்த கூடை எடுத்த இடத்துல பாருங்க தண்ணியா இருக்கு. இந்த இடத்துல தண்ணியாவே இருக்கும். அந்த கூடையில அடியில தண்ணி நின்றுகிட்டு தான் இருக்கும். இதுவே நம்ம என்ன பண்ணிடுறேன், நான் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா, இப்ப பாருங்க இந்த டப்பு மேல தூக்கி நம்ம இப்படி வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இப்ப கழுவி கவுத்துற பாத்திரத்தோட தண்ணி எல்லாம் இந்த டப்புல ஒடிஞ்சிரும்.